ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் இப்போ ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குது எதுனா செட் எக்ஸாமினேஷன். செட் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே 2024 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியிலேருந்து கான்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எக்ஸாமுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து டேட் எக்ஸ்டென்ஷனில் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மீன் டைம் கேப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதால் அவங்களால அந்த எக்ஸாம் நடத்த முடியல. அதுக்கப்புறம் டிஆர்பி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு யூஜிசி வந்து என்ன ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஜிசி இது டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஜிசி மூலமாக உள்ள கைட்லைன்ஸை டேக் ஓவர் பண்ணதை வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஆர்பி இனிமேல் ஆன் பிகாஃப் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட நோடல் ஏஜென்சிட்டேருந்து வாங்குகிற அந்த இதுபடி எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஆர்பி அந்த எக்ஸாமுக்கு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. மார்ச் 6 மார்ச் 9 வரைக்கும் எக்ஸாம் நடத்தினாங்க. கண்டினியூஸாக 4 நாளில் எல்லா எக்ஸாமையும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடித்தாங்க. ஒரு 2-3 நாள்லேயே அதுக்கான கீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு கேப்பில் என்ன ஆச்சுன்னா ஆன்சர் கீ விடுறதுல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில விஷயங்களை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கு பிஎஸ்டிஎம் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வழக்கு வந்து அதில் பதிவாகி இருந்துச்சு அப்படிங்கும். அதோடு சேர்த்து அதுக்கான வழக்கு தீர்ப்புகள் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சட்டசபையும் வந்ததுனாலையும் சட்டசபைக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாம் பேரலாக கொண்டு போயிட்டு இருந்ததுனால அதனால் வந்து செட் எக்ஸாமினேஷனை ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுக்கான கட் ஆஃப்லாம் சொல்ல முடியல. இதோடு சேர்த்து அடிஷ்னலாக இன்னும் 2-3 விஷயம் என்ன நடந்துச்சுன்னா செட் எக்ஸாமினேஷன் எழுதி முடித்தவங்க ஆர்ட்ஸ் டிஆர்பி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து 4000 போஸ்ட்டுக்கு வந்து அதில் கிளியர் பண்ணவங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்க லா காலேஜுக்கான டிஆர்பிக்கான எக்ஸாமையும் டேக் பார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரிசையாக 2 விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. இதோட விஷயம் என்ன ஆச்சுன்னா இப்போ செட் எக்ஸாமினேஷன் வராதனால இந்த 2 எக்ஸாமினேஷனுமே தடுத்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வரையும் பத்திரிக்கை செய்தியாகவே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணதோடு சேர்த்து நாங்கள் இந்த தேதியில் எக்ஸாம் நடத்துவோம், ஹால் டிக்கெட் கொடுக்குறோம்னு எல்லாத்தையும் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தவங்க இடையில் இதுக்கப்புறம் ஆன்சர் கீழே கட் ஆஃபும் மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறுத்தி வைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது கூட கடந்த 2024 மே 25 வந்து வந்தது. 24 வந்து நோடல் ஏஜென்சிக்கான ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். மன்னமணி யூனிவர்சிட்டி வந்து இதில் பிளான் பண்ணதில் பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக என்றைக்கு தேதி எக்ஸாமுக்கு எப்போ உள்ளது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக இதில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கான டேட்டு எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடக்குங்கிறதையும் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இதோட சேர்த்து பிஎஸ்டிஎம் கேஸை எல்லா இடத்துலையும் பெரும்பாலான பேசிகிட்டு